பார்வை பட்டதும் கருவிலேயே அந்த குழந்தை சிதைந்து விட்டார். வசுதேவரே, கவலை கொள்ளாதே. இந்த பாதாள சிறையில் 7 குழந்தைகளை கொன்று குவித்து விட்டான் கம்சன் என்று மன வருத்தமா? மேலே பார், 33 கோடி தேவர்கள் ஒன்று திரண்டு அசிரியர் வாக்காக ஒழிக்கின்றோம். வசுதேவரே, உனது 7வது குழந்தை கம்சன் பார்வைப்பட்டவுடன் இறக்கவில்லை. கருவை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். உன் வயிற்றில் இருக்கும் உனக்கு பிறக்கும் 7வது குழந்தை எங்கு வளர்கிறது தெரியுமா? உனது மனைவி தேவகி, அவள் தங்கையாக விளங்கக்கூடிய ரோகிணி, அந்த ரோகிணி வயிற்றிலே அழகான கருவாக வளர்ந்து பிறப்பாள். ஆனால் உன் மனைவி தேவகி ஆசைப்பட்டாள் என்பதற்காக எட்டாத மாங்கனியை எட்டி பறித்ததால் உங்கள் இருவருக்கும் பிறக்கும் 8வது குழந்தையார் கட்டாய மரணம் அந்த பரிச்சித்து மகாரிஷி கொடுத்திருக்கிறார். ஆகையால் கொடுத்த முனிவர்கள் கொடுத்த சாபம் நடந்தே தீரும். ஆகையால் இந்த உலகத்திலே அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. அதர்மங்கத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட 8வது பிள்ளையாக பிறக்க போகிறார். யார் தெரியுமா? 8வது குழந்தை. அப்படிப்பட்ட அதசிய குழந்தை யார் ஐயா? அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஆண்டவன். பார்க்கடல் மீது ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்ளும் பரந்தாமன், ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன். அதர்மங்களை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய ஆண்டவன் வைகுந்தவாசன், அந்த எம்பெருமான் நாராயணன். ஆவணி மாதம் அஷ்டம திதியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் அந்தி சாயும் நேரத்தில் முன் மனைவி தேவகி வயிற்றில் 8வது குழந்தையாக பிறக்கப் போகிறார். அப்படி பிறந்த அந்த குழந்தையை இந்த காராகிரகத்திலே வைத்திருந்தால் கம்சனானவன் கொன்று விடுவான். ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? குழந்தை பிறந்தவுடன் யாருக்கும் தெரியாமல் உனது பாதாள சிறைகள் திறக்கப்படும். திறந்த உடனே குழந்தையை சுமந்து சென்று குழந்தைகளை சுமந்து சென்று யமுனை ஆற்றை கடந்து உனது நாட்டில் வடமதுராபுரியிலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய யது வம்சம் யாதவர்கள் வாழக்கூடிய ஆயர்பாடியில நந்தகோபன் யசோதை அவர்கள் இல்லத்திலே அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தையை நீ எடுத்து வந்து விட வேண்டும். உனக்கு பிறந்த ஆண் குழந்தையை இரவோடு இரவாக அங்கு வைத்து விட்டு காற்றாற்று வெள்ளத்தையும் கடந்து யமுனை ஆற்றையும் கடந்து அங்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை கொண்டு வந்து இந்த சிறைச்சாலையில் வைத்து விடு. பிறந்திருக்கும் 8வது குழந்தை யார் என்று போக 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 உனக்கு தெரியும். நமோ நாராயணாய நமக. இந்த உலகத்தை காக்கும் கடவுள் எனக்கு குழந்தையாக பிறக்க போகின்றாரா? ஆசிரியர் கூறியவாறு அந்த குழந்தை இப்போதே ஆயர்பாடிக்கு கொண்டு செல்கின்றேன். அடவா இறைவா இந்த குழந்தையை ஆயர்பாடிக்கு கொண்டு செல்ல வேண்டும். என்ன இது? நேரத்தில் இந்த யமுனை நதியில்
காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த ஆற்றை நான் எப்படி கடப்பது? ஆண்டவா, இதுவும் உன்னுடைய சோதனை தானா? ஆண்டவா! அடடடா, ஆபத் பாண்டவன் பார்க்கடல் வாசல், அதர்மங்களை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய ஆண்டவன் பார்த்தாயா? அழகாக குழந்தையாக பிறந்து இந்த யமுனை ஆற்றிலே கடக்கின்றார். அடாமழை பெய்கிறது. யமுனை ஆற்றிலே காற்றாற்று வெள்ளமானதை பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவர் கால் பட்டவுடன் பார்த்தாயா, கால் தடமான வெள்ளமானது விலகிவிட்டது. இந்த அடாமழையிலிருந்து பகவானை காப்பாற்ற வேண்டும் என்றால் 1000 தலை கொண்ட ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்ளும் பரந்தாமன் அல்லவா குழந்தையாக பிறந்திருப்பது. ஆதிசேஷனே குடையாக பிடிக்கட்டும். எங்கே சென்றாய் கண்ணாயை, எங்கே சென்றாய்? உன்னை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றாய்? உலகத்தின் தெய்வமே, எங்கே சென்றாய்? எங்கே சென்றாய் கண்ணாயை, எங்கே சென்றாய்? உன்னை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றாய்? உலகத்தின் தெய்வமே, எங்கே சென்றாய்? கோபியர் கூப்பிட்டால் ஓடி வந்தாய், குரலிட்டு அழைக்கின்றோம். எங்கே சென்றாய்? கோபியர் கூப்பிட்டால் ஓடி வந்தாய், குரலிட்டு அழைக்கின்றோம். எங்கே சென்றாய்? ஆயர்கள் குறை தீர்க்க குன்றேறினாய், அழைக்கின்றோம் இப்போது. எங்கே சென்றாய்? அழைக்கின்றோம் இப்போது. எங்கே சென்றாய்? எங்கே சென்றாய் கண்ணா? எங்கே சென்றாய்? உன்னை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றாய்? உலகத்தின் தெய்வமே, வடதிசை செல்வோர்க்கு 7 மலைகள் உண்டு, தென் திசை செல்வோர்க்கு 7 மதில்கள் உண்டு. வடதிசை செல்வோர்க்கு 7 மலைகள் உண்டு, தென் திசை செல்வோர்க்கு 7 மதில்கள் உண்டு. நடுதிசை செல்வோர்க்கு நாதல் உண்டு, உனை பாடி நான் என்றும் செய்வேன் தொண்டு. உனை பாடி நான் என்றும் செய்வேன் தொண்டு. எங்கே சென்றார் கண்ணா? எங்கே சென்றார்? உனை காண துடிக்கின்றோம். எங்கே சென்றார்? உலகத்தின் தெய்வமே, எங்கே சென்றார்? கண்ணா கண்ணா கண்ணா. கருணை, இந்த காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உன்னை தூக்கி வந்ததும் இந்த யமுனை நதியே வழிவிடுகிறது. இப்போதே ஆயர்பாடியில் இந்த ஆண்டவரை சேர்த்துவிட்டு அங்கிருக்கின்ற பெண் குழந்தை கொண்டு வந்து அந்த படுபாவிடம் ஒப்படைக்க வேண்டும். வருகின்றேன். வண்டி மேல உட்காந்துங்க. ஐயா ஐயா, என் தங்கை வயிற்று 8வது குழந்தை பிறந்து விட்டதா? மஞ்சூரா பாட்டில ஒரு 50 ரூபாய் கடை வாங்கினிய பானிபூரி சாப்பிடுறதுக்கு இருக்கவே இருக்க மாட்டேன். செத்துட்ட பிறகு அப்படி வந்து கேட்கறது. நானா எடுத்துருவேன். கடைசி வாடக்கூடியவன் ஐயா,
அடிக்கிறது பார் ஆராய்ச்சி மணி. உன் தங்கை தேவகி வயிற்றிலே 8வது குழந்தை யமனை வென்ற மன்னா. நல்லவனா சாவு கட்டு உனக்கு வரையா அந்த சாவு. உங்க 14 பேரை சாவடிச்சுட்டு தான் நான் போய் சாவேன். ஏய், 8வது குழந்தை பிறந்து விட்டது. இவனை பார்த்தா எப்படி தெரிகிறது? கம்சா நடா புட்டுக்கு ஆடிங்கிறாம. கம்சா கல்யாணம் வானா வானா ஆண்டு வானா சொல்றியா? பயங்கர மாத்திரை சாப்பிடுறியா? 8வது குழந்தை 8வது குழந்தை ஒரு பெண் குழந்தை மரணம் வரப்போகுது. ஒரு மொட்டச்சிருக்கியா? 8வது குழந்தை பிறந்தது. வெட்கமாக இருக்கிறது என்று தெரியுமா? ஒரு பெண்ணாலியா பெண்ணாளுக்கு மரணம் ஏய், வருது. இருந்தாலும் பெண்ணாக மரணம் இருந்தாலும் இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தை விடலாமா? வேண்டாம். கவலை வேண்டாம். வேண்டாம். இந்த 8 குழந்தைகளை கொண்டு விட்டால் 9வதாக ஒரு 9 பிறக்கும். ஒண்ணும் தெரியாது. குழந்தை கொடுறா. 9வது குழந்தை பிறக்கும். கொடுக்க முடியுமா முடியாதா? பெண் குழந்தை இதெல்லாம் எனக்கு மரணம் உண்டு. இதனால் உனக்கு மரணம் வரும். ஏய், அதை சுத்தி போய் விட்டுட்டா போ. நான் சொல்ல மாட்டேன்.